ஆடுகளையும் அழகாகவே பத்தி கொண்டு அடர்ந்தவன கானகத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஒளித்திருக்கிறார் அல்லவா. பூங்காவனத்திலே ஆடுகளையும் அழகாகவே அமரவிட்டார். அமரவிட்ட என் பெருமானாகிய மாயவன் மதுசூதனன் ஹரி கிருஷ்ணன் என்னையா தெரிவித்தார்? ஆண்டவன் சிவபெருமானுக்கு நாமல் வந்திருப்பது அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று என்ன விதமாக என் பெருமாள் சாடையாக இசைவாசிக்கிறார். எப்படி அம்மா இசைவாசிக்கிறார்? நான் வளர்த்த சீரு கன்றுகளை நடனம் புரிந்து நீங்கள் ஆட வேண்டும் அதுக்கள் ஆட வேண்டும் அறியாமல் சத்தம் கேட்டு ஆட வேண்டும் செய்ய வேண்டும் அழகாகவே அருமையாக அசைந்து திருநடனம் ஆடுகிற போது ஆண்டவனாகிய கரைக்கின்ற சாட்சாதி சிவபெருமான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இப்பேற்பட்ட புல்லாங்குழல் அதாவது ஓசை வர வேண்டுமேயானால் சீங்குழல் வாசிக்க வேண்டுமானால் இந்த ஸ்வரம் என்பது நமது மைத்துனர் கோபால கண்ணனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்வரம் என்பது உண்டு. இந்த ஸ்வரத்தை பிடித்து வாசிக்கணும்னா அவருக்கு மட்டும்தான் உண்டு. அவருக்கு மட்டும்தான் இந்த ஸ்வரம் கிடைக்கும். அப்படியா? அப்படியானால் நமது மைத்துனர் கோபால ஹரி கிருஷ்ணன் தான் வந்திருப்பார். ஆனா நம்ம மாப்பிள்ளை மைத்துனர் வந்துட்டார் என்று சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். சரி, கீழே இறங்கி வந்து என் பெருமாளை பார்க்கிற போது என் பெருமாள் கண்ணபுரான் தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்? பகவானே, என்ன மாப்பிள்ளை? ஆமா, நீங்க கைலாசத்துல தானே இருந்தீங்க. ஆமா, இந்த வனத்துக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகிறது. மாப்பிள்ளை, என்ன 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 அரக்கன் 3 விரலால முடிக்க வர என்கிட்ட கேட்டான். சரி, நான் 3 விரலால அவனுக்கு முடிக்க வரம் கொடுத்தேன். முடிக்க வரத்தை கொடுத்திருக்கீங்க. அவன் என்கிட்ட வரத்தை வாங்கினான். சரி, என்னைய கைலாசத்தில் இருக்க விடாம விரட்டுறான். அப்படியா? அரக்கனுக்கு பயந்து 6 மாதம் ஆச்சு ஒளிஞ்சிருக்கு. 6 மாசமா இந்த நந்தவனத்துல பூங்காவனத்துல ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ளை. பகவானே, என்ன இதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்ன மாப்பிள்ளை? யாருக்கு வரத்து கொடுக்கணும், யாருக்கு வரத்து கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல. சரி, யாருக்கு வரத்து கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுக்காதீங்க. ஆமா, கொடுக்க கூடாத ஆளுக்கு கொடுத்துருங்க. சரி, ஒழிக்க கூடாத இடத்துல வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை, என்ன? நான் கொடுக்கும் கடவுள். சரி, என்னை நம்பி தவம் இருந்தா அவனுக்கு நான் வரம் கொடுத்துதான் ஆகணும். நிச்சயமா வரத்தை கொடுத்தே ஆகணும். அவன் என்கிட்ட வரத்தை வாங்கி என்னை விரட்டுவான்னு
கொடுக்கணும்னு தெரிஞ்சா கொடுப்பனா? அது எப்படி கொடுக்க முடியுமா? தெரியாம கொடுத்துட்டு இப்ப முழிக்க. ஆகையினால் என் பெருமாளே கோபால கண்ணா, ஓ மாயவா கோபால கண்ணா, அரக்கனை கொன்றத்தான் ஆண்டவனாய சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன போது சரி என்று சம்மதித்து என் பெருமானாகிய கோபால கண்ணன் மாயவன் கோபால கண்ணன் ஆண்டவனாய பகவானிடத்தில் ஆடுகளை மாடுகளை ஒப்படைத்து விட்டு என் பெருமாள் எப்படி வடிவத்தை எடுத்து வருகிறார் தெரியுமா? கோபால கண்ணன் எப்படி வடிவெடுத்து வருகிறார்? கொண்டை வரும்